திருபுவனம் பத்திரகாளி அம்மன் கோயில் நடந்த அந்த சம்பவம், அந்த புகார் குடுத்தாங்க இல்லையா? நிகிதா. அவங்க தாயாரோட வராங்க. கார்ல வந்து நகை இருந்தது அப்படின்றது அவங்க சொல்ற வெர்ஷன். பட் ஆனா அவங்க செல்வாக்குடையவங்க. அவங்க இந்த மாரி பல பேர ஏமாத்தியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேல இருக்கிற பழைய வழக்குகள், புகார்கள் அதெல்லாம் இப்ப வெளிய வருது. அவங்க நகைய வைக்காமயே வந்து அஜித் குமார் மேல பொய் சொல்லியிருக்கலாம். அவங்க வந்து மேல் அதிகாரிகள் வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. வீல் சேர் கேட்கும்போது, வீல் சேர் குடுக்கப்பட்டது. அப்போ வந்து அவரு உதவியா ஒரு ரூ. 500 கேட்டாரு. நாங்க 5 பேர் இருக்கோம்ன்னு சொல்ட்டு. அத அவங்க மறுத்தாங்க. அங்க ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. அவங்க ரூ. 100 குடுத்ததா சொல்றாங்க. அதனாலேயே அவங்க பழி வாங்கியிருக்கலாம். அப்படின்ற யூகத்தின் அடிப்படையில பல விஷயங்கள் பேசப்படுது. இதுல நிகிதாவோட திருமணம் செய்தவர், அ திருமாறன் அப்படின்னு. அவரும் ஒரு பேட்டி குடுத்திருக்காரு. அவங்க என்னையே ஏமாத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 3 கணவர் இருந்தாங்க அப்படின்லாம் பேசப்படுது. இப்ப நிகிதாவோட தனிப்பட்ட வாழ்க்கை, இந்த வழக்குக்கு சம்மந்தப்படலனா கூட நெறைய விஷயங்கள் அத பத்தி நெறைய கதைகள் உலா வருது. அத எப்படி பார்க்குறீங்க? 2 விதங்களா அத எடுத்துக்கலாம் சார். முதல்ல மக்களுக்கு வந்து இது எல்லாமே அவங்களுக்கு ட்ராமா மெட்டீரியல். அவங்களுக்கு டெய்லி லைஃப்க்கு மசாலா வேணும். அவங்களோட பெர்சனல் லைஃப்ல அவங்களுக்கு எதுவும் திகில் சம்பவங்கள் நடக்கலன்னா, வெளியில யாருக்காவது திகில் நடக்கும்போது அத வச்சு வச்சு ஊதி பெருசாக்குறதுன்றது பொதுமக்களுக்கு இருக்கிற ஒரு சிறுமை. அது நம்ம தான் நம்மளே சுய பரிசோதனை பண்ணி அந்த சிறுமையிலேருந்து வெளியில வர பார்க்கணும். 2வது ஒரு சைக்காலஜிக்கல் ஆங்கிள் என்னன்னா, ஒருத்தங்க தவறான ஒரு விஷயத்தை சொல்லி இன்னொருத்தருக்கு அது காயப்படும்னு கூட அக்கறை இல்லாமல், ஒரு எம்பத்தியே இல்லாம, அந்த மனித கருணையே இல்லாமல், அரவணைப்பு ஃபீலிங் எல்லாம் இல்லாம, எனக்கு நீ சொன்னல்ல ஒண்ணுன்னா நான் 10ஆ செய்வேன்னு சொல்றது. அததான் நாங்க டாக்ஸிசிட்டின்னு சொல்றோம். டாக்ஸிக் பிஹேவியர்ன்னு ஸ்டாண்டர்டா இப்ப நம்ம பேசுறோம்ல, இதுதானே அது. எம்பத்தியே இல்லாம இருக்கிறது, நம்மளால இன்னொருத்தர் கஷ்டப்பட்டாங்களேன்னு அந்த காருண்யமே இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் வந்து மனநோயோட சில வகையான மனநோய்களோட அறிகுறி. இப்ப ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிஸார்டர்ன்னு இருக்கு சார். அவங்களுக்கு வந்து தனக்கு வேலை ஆகணும்னா என்ன வேணா சொல்லுவாங்க. என்ன பொய் வேணா சொல்லுவாங்க. எப்படி வேணா நடந்துப்பாங்க. யார வேணா ஏமாத்துவாங்க. அழகழகா பொய் சொல்லுவாங்க. அப்படி கன்வின்சிங்கா பேசுவாங்க. டிராமா போடுறதுல கில்லாடியா இருப்பாங்க. அவங்கள பார்த்தா நம்புற மாரியே இருக்கும். ஏன்னா எல்லாம் அவ்வளோ தீவிரமா பேசுவாங்க. ஆனா அதுல உண்மை தன்மையே இருக்காது. எல்லாரையும் ஈஸியா ஏமாத்திருவாங்க. அததான் ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டின்னு சொல்றோம். அது ஆண்களுக்கும் இருக்கும், பெண்களுக்கும் இருக்கும். ஆண்களுக்கு இருக்கும்போது, அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. ஆண்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து வீட்ட விட்டு ஓடி போறது, நைட்ல போய் வெளில தங்கிக்கிறது, வீட்லேருந்து பணம் திருடுறது, மிருகங்களை சித்திரவதை பண்றது, மத்தவங்கள வந்து காயப்படுத்துறது, இதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்டே இல்லாம ஈஸியா செய்துட்டே போறாங்க. எது கேட்டாலும் பொய் சொல்லி சமாளிக்கிறாங்க. ஒரு பொய் சொல்றதுக்கு இன்னொரு பொய், இன்னொருத்தர்கிட்ட காசு எடுத்து தாராளமா செலவு பண்றது, பெரிய ஆள் மாரி காமிச்சுக்கிறது. இந்த மாரி சிம்ப்டம்ஸ் ஆண்களுக்கு இருக்குன்னா, பெண்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சிம்ப்டம் இருக்கு. பெண்களுக்கு கலவியல் ரீதியாக எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் இல்லாம, யார் கூட வேணா போயிடுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்கன்னு இருக்கிறாங்கன்னா, அது பெண்களுக்கான ஒரு மார்க்கர். அதனால தான் இது நம்ம பெருசா பேசுறது இல்லல்ல. ஒரு பெண் வந்து எந்த அளவுக்கு அந்த ஆண், பெண் உறவுல உண்மையா இருக்கிறாங்களோ, அது அவங்களுக்கு உண்மையிலே அவங்க மனநலத்தோட தான் இருக்கிறாங்களா, இல்லையான்றதுக்கு உண்டான ஒரு அறிகுறி. அதுலயும் அவங்க எத்திக்கலா இருக்கிறாங்களான்ற ஒரு அறிகுறி. இல்ல பட் சட்ட ரீதியா அறிவியல் பூர்வமா இத பேசுறன்றது வேற. இப்ப பொதுமக்களே வந்து நிகிதா இங்க இருக்காங்க. நாங்க புடிச்சு வச்சிருக்கோம். 1 மணி நேரமா இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு தகவல் சொல்றது. அந்த இப்ப அது இல்ல எல்லாருக்கும் ஏற்பட்ட பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க? இது 2 வகையா பார்க்கலாம் சார். ஒண்ணு வந்து சட்டத்தை தன் கையில எடுத்துக்கிட்டு, நானே இங்க ராஜா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நான் தண்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை பொதுமக்களுக்கு வரக்கூடாது. இதுதான் அனார்கி. அங்க ராஜாவே இல்ல, அங்க அரசே இல்ல, நானே அரசன்னு சொல்லிட்டு எல்லாரும் தனித்தனியா தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் ஆயிட்டாங்கன்னா, ரொம்ப பெரிய ஆபத்தாயிடும். அப்ப சாதாரண ஒரு நபர கூட புடிச்சு வச்சு உங்களையும் என்னையும் புடிச்சு வச்சா என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கும் தானே அந்த நிலைமை வரும். இப்படி பொதுமக்கள் சட்டத்தை தன் கையில் எடுக்கக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, கவர்மெண்ட் அத தேடுறாங்கன்னு நெனச்சு, கவர்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்றேன், போலீஸ்க்கு ஹெல்ப் பண்றேன். போலீஸ்க்கு கிடைக்காத ஒரு ஆள நம்ம புடிச்சு வச்சுட்டோம்னா, எப்படி இருந்தாலும் அது போலீஸோட வேல தான். நம்ம ஹெல்ப் பண்றோம்னு நெனச்சு கூட அவங்க அத செய்திருக்கலாம். பட் மக்கள் இதுல கொஞ்சம் தெளிவா இருக்கணும். போலீஸோட வேலைய நம்ம எடுத்து செய்ய முடியாது. நம்ம வேலைய போலீஸ் எடுத்து செய்ய முடியாது. அவங்கவங்க வேலைய அவங்கவங்க தான் செய்யணும். அப்படின்றதுல கொஞ்சம் தெளிவா இருக்கணும். நான் ஹெல்ப் பண்ற பேர் வழின்னு போய் சட்டவிரோதமான காரியங்கள நாம செய்ய முடியாது. அப்ப நிக்கிதாக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னு ஒண்ணு இருக்கும்ல. அதனால இந்த மாரி ரிஸ்க் எல்லாம் நம்ம எடுக்கக்கூடாதுன்றதுல நம்ம தெளிவா இருக்கணும். இன்னொன்னு அவங்க கோயிலுக்கு போம்போது நகைகள வச்சிருக்காங்க. அப்ப கோயில்ல வந்து பாதுகாப்பு இல்ல. அப்ப கடவுள் மேலேயே ஒரு சந்தேகம் வருதா? அப்படின்ற விஷயங்களும் பேசப்படுது. அந்த நம்ம விஷயத்த பத்தி விளையாட்டுக்கு என்ன வேணா பேசலாம் சார். ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு யாரும் தெரியாது. பக்கத்துல இருந்து பார்க்கலல்ல. பார்க்கல. நமக்கு பொழுது போலன்னு வெறும் வாய் கவுல்ன்னு பேசுறதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது. ஆக்சுவலி வாட் ஹேப்பன் நோபடி நோஸ். இப்ப நீங்களே வந்து நம்ம முந்தைய பேட்டியில பேசியிருக்கிறோம். அறுத்து கட்டுறன்ற பழக்கம் இருக்கு. பெண்கள் முடிவெடுக்கலாம் அப்படின்னு.
இப்ப நிகிதா வந்து எத்தனை புருஷன் வச்சிருந்தாங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப மட்டமா கீழ்த்தனமா பேசுறதையும் பார்க்க முடியுது. அதை எப்படி எடுத்துக்கிறது? இது அ அது வந்து சுதந்திரமா, இல்ல அப்நார்மல் பிஹேவியரா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு பெண் திட்டமிட்டு செய்தாங்களா அப்படின்னு. அப்படி இல்ல. எனக்கு வந்து நெறைய பேரோட அட்டென்ஷன் தேவ. ஒரு ஆள் கிட்ட பேசினா எனக்கு பத்தாது. ஒரே சமயத்துல 10 ஆளுங்க கிட்ட பேசணும். 10 ஆளுங்களோட உறவு வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு பெண் நினைப்பது இயல்பானது கிடையாது. ஒண்ணு அவங்களுக்கு வேற ஏதாவது மனக்கோளாறு இருக்கு. இல்ல அந்த சமயத்துக்கு மட்டும் தற்காலிகமா அவங்க ஹைப்பர் செக்சுவலா இருந்தா மட்டும் தான் அது பாசிபிள். இப்போ ஒரு பெண்ணோட கலவியல் ஆணோட கலவியல் ஒழுக்கமும் கூட. பெண் மட்டும் இல்ல. ஆணுக்கும் கலவியல் ஒழுக்கம்ன்றது முழுமையான ஒழுக்கத்தோட ஒரு வெளிப்பாடு. ஒழுக்கமா இருக்கிறது தான் நார்மல் பீப்பிளோட குணம் இல்லையா? நார்மல் பீப்பிள் ஏதோ ஒரு ஒழுக்கத்துக்குள்ள ஃபிட் இன் ஆவாங்க. எந்த ஒழுக்கமுமே எனக்கு நான் பொருந்த மாட்டேன். எதுலயுமே நான் பட்டுக்க மாட்டேன். எனக்கு எந்த ரூல்ஸும் பொருந்தாதுன்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா, அப்ப மனித வரையறைக்குள்ளேயே அவங்க வரலல்ல. சம்திங் இஸ் டிஃபரெண்ட். அவங்க அவ்ளோ பெரிய உன்னதமான நபரா? இல்ல அவங்க வந்து அப்நார்மல் பெர்சனா அப்படின்றத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்ல. இப்ப செக்ஸ்ன்றது 2 பேருடைய சம்மந்தப்பட்ட 2 பேருடைய ஒப்புதல் இருந்தா அது தவறில்லை அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப கலவியல் ஒழுக்கம்ன்றது என்ன? அதாவது இப்போ சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா சார், இது நெறைய பேர் சந்திச்சிருப்பாங்களான்னு தெரியல. பட் நாங்க பார்க்குறதுன்றதுனால எங்களுக்கு டைட் க்ளோஸ் அப்ல இது தெரியும். ஒரு ஆணோ, ஒரு பெண்ணோ, நான் உன்னோட மட்டும் தான் உறவுல இருக்கிறேன்னு பொய் சொல்லிட்டு, அதே சமயத்துல நெறைய பேரோட உறவுல இருப்பாங்க. அப்ப எதிராளி நெனச்சுட்டு இருப்பாங்க, அவங்க நமக்கு தான் விசுவாசமா இருக்காங்க, நமக்கு தான் கிஃப்ட் வாங்கி குடுத்துருக்காங்க, நமக்கு தான் ஐ லவ் யூ சொன்னாங்க. ஐயோ! அவன மாரி, அவள மாரி காதலன், காதலி கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும்னு இவங்க மாயையிலே இருப்பாங்க. இவங்கள இப்படி ஏமாத்திட்டு அவங்க எல்லாத்தையும் வேற வேற இதே டயலாக எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் மேனிபுலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பிஹேவியர தான் நாங்க அப்நார்மல் பிஹேவியர்ன்னு சொல்றோம். அது தனி மனித சுதந்திரம் இல்ல. இது ஒரு கள்ளத்தனம் இருக்குல்ல. இப்படி ஏமாத்துறது, இதுல ஒரு சுகம் காணுவது. ஒருத்தரோட அட்டென்ஷன் எனக்கு பத்தாது. இத்தன அட்டென்ஷன் வேணும்னு கேட்கிறதே வந்து அப்நார்மல் தானே. ஒருவன் ஒருத்தின்னு உண்மையிலே இருந்ததுன்னா, அந்த அட்டென்ஷனே போதுமானதா அந்த அட்டாச்மென்ட்டே போதுமானதா இருக்கும். இந்த நெறைய அட்டாச்மென்ட் இருந்தா தான் எனக்கு ஆசை தீரும்னு சொன்னா, அப்ப இது கூடுதலான ஒரு கலவியல் வேட்கை. இது கலவியல் வேட்கையா? இல்ல மனசுல வேற ஏதாவது கோளாறா? அட்டாச்மென்ட் டிஸார்டரான்றது தனித்தனியா அவங்கள பார்க்கும்போது தான் தெரியும். ஆனா இது நார்மல் இல்லன்றது நம்ம புரிஞ்சுக்கிறது அவசியம். முன்னாடிலாம் பேப்பர்ல வந்து கள்ளக்காதலன், கள்ளக்காதலன் இப்ப அந்த கள்ளக்காதல் அப்படின்ற வார்த்தையே வந்து யாரும் பயன்படுத்தல. அதுவே ரொம்ப தவறான வார்த்தை அப்படின்றது தான் பார்க்குறாங்க. அந்த மாரியான எக்ஸ்ட்ரா மேரிட்டல் உறவுகள எப்படி பார்க்குறது? அது எந்த அடிப்படையில இருக்குன்றது. எனக்கு ஆத்மார்த்தமான உறவு. ஆனா திருமணம் நடக்கல. திருமணம் இல்லாத உறவ தான் அவங்க இல்லெஜிட்டிமேட் ரிலேஷன்ஷிப்போட தமிழாக்கம் தான் கள்ளக்காதல். அது இல்லெஜிட்டிமசின்னு இப்ப கிடையாது. சட்டம் மாறிடுச்சு. ஒருவனுக்கு ஒருத்தின்னு திருமணத்துக்கு வெளியில இருந்தாலும், அது இயல்பானது, ஒழுக்கத்துக்கு உட்பட்டது. அது அந்த காலத்து தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, கற்பு காதல், கலவியல் காதல் அது மாரி அது ஒரு கிளாசிஃபிகேஷனுக்குள்ள வந்துரும். இந்த இயல்புக்கு மாறா எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு பேராசை இருக்கு. ஒருத்தர் அன்பு பத்தாது. எல்லாரோட அன்பையும் நான் புடிங்கி வச்சுப்பேன் அப்டின்னா, அது டெஃபினெட்லி அப்நார்மல் பிஹேவியர். நாங்க வந்து சட்ட ரீதியா சொல்லல அத. மன ரீதியா சொல்றோம். அதுல இன்னொரு போதையும் இருக்கு. ரிலேஷன்ஷிப் அடிக்ஷன் ஒண்ணு இருக்கு. சில பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அந்த போதை பத்தாது. நெறைய பேர்கிட்ட அந்த காதல் வசனங்கள் பேசணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன நான் ரொம்ப வேண்டியப்பட்ட நபர். எல்லாருக்கும் என்ன பிடிக்குது. நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப செக்ஸி. நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப உயர்ந்தவர். என்ன மாரி ஜித்தன், ஜித்தி உலகத்திலே இல்லன்ற அந்த ஒரு வேலிடேஷன் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது சொல்லிட்டே இருந்தா தான் எனக்கு திருப்தி அடைவாங்க அப்டின்னா, அது ஒரு குறைபாடு தானே! இது குறைபாடுன்னு நம்ம பொது வெளியில பேசாததுனால, நம்ம வேற கொச்சையான சொற்களை பயன்படுத்திக்கிறோம். ஆக்சுவலா நம்ம சொல்ல வேண்டிய வேர்ட் என்னன்னா, இது அப்நார்மல் பிஹேவியர். இது சிகிச்சைக்கு உட்பட்டது. இதுக்குன்னு உண்டான சிகிச்சைய அவங்க எடுத்துக்கணும்.